கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 8 மாசமும் கண்ணின் மணி போல பாதுகாத்து 9ஆம் மாசத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்திலும் வாக்குத்தத்தங்களோடு இந்த மாசத்தை நாம் தொடங்க போகிறோம். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே சீசர்கள் கேட்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய கேள்விகளோடு புதிய மாசத்துக்குள்ளே நாம் கால் எடுத்து வைப்போம். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க யோசிக்கலாம். 1ஆம் தேதி வந்த உடனே நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அது லோனா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் காரியமா இருக்கலாம், காலேஜ் ஃபீஸா இருக்கலாம், வேலைக்குள்ள காரியமா இருக்கலாம், உயர்வுக்குள்ள காரியமா இருக்கலாம், வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கற்பத்தினி காரியமா இருக்கலாம், எந்த காரியமானாலும் சரி, ஒரு குடும்பத்திலே நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம நிறைய யோசித்துட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்லணும், ஏகப்பட்ட சொல்லுவேன். என் இருதயத்துக்குள்ள நான் நிறைய வச்சிருப்பேன். என் இருதயத்துக்குள்ள நான் நிறைய யோசிப்பேன். தரிசனம் தந்தீங்க அப்பா, அந்த தரிசனம் எப்போ நிறைவேறும்? எனக்கு இப்படி சொன்னீங்களே, எப்போ நிறைவேறும்? இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்துல யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே சொப்பனத்து மூலியமாக தேவன் பேசியிருப்பார். அந்த சொப்பனம் எப்போ நிறைவேறும் சொல்லி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி யோசிப்பாங்க. சில குடும்பத்துல தரிசனமா வெளிப்படுத்திருப்பாரு. இந்த தரிசனம் எப்போ நிறைவேறும் சொல்லி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் மூலியமா பேசியிருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல இன்னும் நிறைவேறலைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்கும்போது, இனிமேல் அவ்வளவுதான், எங்க வீட்டுல எல்லா லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்க குடும்பத்துல எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வருகிறது, தேவனால் எல்லாம் கூடும். எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்லலாம், அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். என் லைஃப்ல நான் தோல்வியை சந்திச்சவன், ஏமாற்றத்தை சந்திச்சவன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போனவன், சொந்தக்காரங்களால எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், பல சூழ்நிலை தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், கண்ணீரோடு வாழ ஆரம்பித்தவன். ஆனால் கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், கர்த்தர் என்னை ஆதரித்தார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமா இருந்தார், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருந்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார். கிட்டத்தட்ட ஒரு 2015 இருந்து சொல்லலாம், இப்போ 2024, 9 வருஷம், 9 வருஷம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். இந்த 9 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு வாழ்ந்த காலங்கள் உண்டு. பல வேதனையான காரியங்கள் உண்டு. ஆனால் கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ள தேவன். இந்த நிமிஷ வரிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக வழி நடத்துறார். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும். 1ஆம் தேதி நீங்க வாக்குத்தத்தம் கேட்கும்போது தேவனால் எல்லாம் கூடும். சரீரத்துல வியாதியோடு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருப்பாரு, உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும்,
என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி சொன்னாங்க. 2008 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பையன் பிழைக்க மாட்டான். கையெழுத்து வாங்கியாச்சு. 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். 2 நாள் பொறுமையாக இருங்க. கையெழுத்துலாம் வாங்கிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால 2024 9ஆம் மாதத்தில் உங்களோட பேசுறதுக்கு ஜீவனை தந்திருக்கார். எப்படி? தேவனால் எல்லாம் கூடும். ஒரு டாக்டர் முடியாதுன்ட்டாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, தோல்வி, ஏமாற்றம், ஏமாந்து போன நிலைமை, மோசம் போயிட்டேன், எல்லாம் போனதுக்கப்புறம் கூட இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது ஒரு மனுஷனால கிடையாது, அது தேவனால. உலகம் மனிதர்கள் 1000 காரியம் சொல்லலாம். 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் கேட்கும்போது நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும். சில குடும்பத்துல விவசாயத்துல இருப்பாங்க, அதுல லாபமே இருக்காது, நஷ்டத்துல போயிட்டு இருக்கும். விவசாயத்துல பழைய மாதிரி இருக்காது, தண்ணி இல்லாம இருக்கும், பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க, வயசாயிருக்கும், சரியான ஒரு சம்பளம் கூட இல்லாமல் இருக்கும், பல சூழ்நிலை இருப்பாங்க. ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க, வருமானம் குறைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வருமானமே வராது அப்படின்னு சொல்லி உள்ளத்திலே ஒரு வேதனையோடு ஒரு வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய காரியங்கள். தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். விவசாயத்தை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். நான் ஒரு சிறு தொழில் பார்க்குறேன், அந்த தொழிலை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய கையின் கிரியில கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய வியாபாரத்துல ஒரு உயர்வு கிடைக்கும். நான் ஒரு வியாபாரி இருந்தனாலே வியாபாரத்துல எப்படினாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பல வருஷம் வியாபாரத்துல நான் கஷ்டப்படும்போது கூட மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி எப்படியாவது சம்பாதிச்சலன்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெக்ஸான நிலைமையிலே, ஒரு தோல்வி, ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கு மூலக்கல்லாயிட்டு. உலகத்துல எல்லாராலும் தள்ளப்பட்ட மனுஷன்தான். உலகத்துல கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்கல்ல, இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ரவிராஜ். ஆனால் தேவன் ரவிராஜை தூக்கி எடுத்தார். எல்லா நாடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை உருவாக்குன தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் லைஃப்ல தோந்து போயிட்டேன், நான் ஃபெயிலியர் மாடல் ஆயிட்டேன், இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், மனுஷனால் இது கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். தேவன் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ தேவன் உங்களை எந்தெந்த பிரச்சனையிலே, எந்தெந்த பாடுகளிலே, எந்தெந்த உபத்திரத்திலே நீங்க கடந்து போறீங்களோ கர்த்தர் உங்க கூட இருந்து அந்த உபத்திரத்திலிருந்து வெளியில கொண்டு வருவார், அந்த பாடுகளிலிருந்து வெளியில கொண்டு வருவார், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருவார். சில குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ் சொல்லி பல வருஷமாக அலைஞ்சிட்டு இருப்பீங்க. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைத்து இந்த மாசம் என் கூட பேசி இருக்கிறாரு, தேவனால் எல்லாம் கூடும் என்று. தேவன் உங்க கூட பிரத்யட்சமா பேசினார் என்று இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, இந்த வார்த்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போறீங்களோ கர்த்தர் மாற்றி தருவார். படிக்கிற பிள்ளைகள் கூட இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துலலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டாம இருக்கு,
சில குடும்பத்தில் டாக்டரும் படிச்சுட்டு இருக்காங்க, பல லட்சங்கள் கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் மாற்றுவார். மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் இது எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். கொரோனா நேரத்தில் எல்லாரோட லைஃப் முடிஞ்சு போயிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை. மறுபடியும் பார்த்தா ஒரு செழிப்பு, மறுபடியும் பார்த்தா ஒரு ஆசீர்வாதம். இந்த மாசத்திலே தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு. சில குடும்பத்துலலாம் நான் அடிக்கடி பலவீனமா இருக்கேன், அடிக்கடி மாம்ச பாவத்துல நான் விழுந்துருந்தேன், எனக்குள்ள ஜென்ம சுவா வந்துருது, அடிக்கடி நான் அந்த காரியத்திலேருந்து நான் பாவத்துல விழுந்துருந்தேன், என்னால் எந்திரிக்க முடியல. அப்படி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு சொல்லி ஆசையா இருக்கு, ஆனா முடியலையே, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்க எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு முடிவு கிடைக்கலன்னு சொல்லி யாராவது யோசித்தால், மனசுனால கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். கேளுங்க, அப்பா தேவனால் எல்லாம் கூடும் சொல்லியிருக்குல்ல, என் வாழ்க்கையில எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அதை மாற்றித்தாங்கப்பா. சில குடும்பத்திலே வீடு கட்டுறதுல தடை, குடும்ப வாழ்க்கையிலே ஒருமனப்பட்ட ஆவி இல்லாமல் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருக்கு. சில குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையில பல காரியங்கள்ல பிரச்சனைகள், அம்மா அப்பாவுக்கு நிம்மதி இல்லை, வயசானவங்களுக்கு கூட நிம்மதி இல்லை, குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை, பல சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. அதுல ஒரு குடும்பத்திலே ஆபத்தான சூழ்நிலை. இந்த ஆபத்து மாறுமா? இந்த பிரச்சனை மாறுமா? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? இந்த மாசம் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை மாறுமான்னு சொல்லி ஒரு குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. மனுஷனால கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல ஒரு மாற்றம் வேண்டுமோ, ஆசீர்வாதம் வேண்டுமோ, சமாதானம் வேண்டுமோ, ஐக்கியம் வேண்டுமோ, எந்த காரியத்துல செழிப்பு வேண்டுமோ, சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமோ, அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நீங்க ஜெபிக்கணும். வாக்குத்தத்தம் வரும்போது நீங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். தேவனால் எல்லாம் கூடும் சொன்னோடனே சந்தோஷமா இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே உங்க இருதயத்தை தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் உள்ளத்தை பார்ப்பாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, 24 மணி நேரம் நம்முடைய தேவன் உள்ளத்தை பார்ப்பாரு. என்னை ஆசீர்வதிக்குன்னு சொல்லி தேவன் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா என் இருதயத்தை பார்ப்பாரு. கல்லான இருதயமா இருக்கா, அந்த கல்லான இதயத்தை முதல்ல மாத்துவார், சதையான இதயத்தை தருவார். அவருடைய நல்லாவி எனக்குள்ள தருவார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சக்கரம், வாழ்க்கை இந்த சக்கரம் எல்லாமே மாறும். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காலத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எப்படி எப்படி பிரியமா வாழன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல எண்ணிய மாத்திடுவார். ஆனா ஒரு மனுஷனால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். சில குடும்பத்துல யோசிக்கிறீங்க, நான் அந்தரங்கத்துல பாவத்துல நான் சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, நான் யாருக்குமே தெரியாம இந்த ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேனே, இதுல இருந்து என்னால வெளியில வர முடியலையே. மனுஷனால் இது கூடாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எந்தெந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை வேதனைப்படலாம். நான் விக்கிரத்துல அடிமையா இருக்கிறேனே, நான் மனுஷனை நம்பி அடிமையா இருக்கிறேனே, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிமையா இருக்கிறேனே, நான் அந்த ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறேனே. மனுஷனால இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எந்தெந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே விடுதலை செய்ய என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். பிறந்ததிலிருந்து ஒரு தடவை கூட நான் இன்னும் முழு பைபிள் வாசித்து முடிக்கலையே, அது எனக்கு ஒரு குற்ற மனசாட்சின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல யோசிக்கிறீங்க. இந்த வருஷத்துல வாசித்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை தியானிக்கிற அந்த அபிஷேகத்தை இதோ கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த வல்லமை இறங்கி வரட்டும்பா. உங்க மகளுக்குள்ள அந்த வல்லமை செயல்படட்டும், உங்க மகனுக்குள்ள அந்த வல்லமை செயல்படட்டும்பா.
இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாசத்துல கமிட்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய பணம் தேவை இருக்கு. குடும்பத்தில் உள்ள நிறைய காரியங்களை யோசித்து 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 இருதயம் ஃபுல்லா ஒரு பாரம், ஒரு வேதனை. அந்த வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற ஒரு மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த மாசத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உபத்திரங்கள் எல்லாம், எல்லா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம் எல்லாம் விலகி உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை, மறுபடியும் சேர்ந்து வாழ்வோமா, நிறைய கேள்விகள், உள்ளத்துக்குள்ள நிறைய பாரங்கள். மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க. அப்பா, பிரிந்து போன குடும்பம் இணைந்து வாழணும், கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தர் நிறைய குடும்பத்தோட பேசியிருக்கிறார். என் வாழ்க்கை மாறுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், உலகத்துல சில தேவையில்லாத காரியத்துல நான் சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, அது செல்போன் காரியமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காரியமா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தரால் மாற்றி தர முடியும். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அது எல்லாம் ஒரு மனுஷனாலே மாற்றி தர முடியாது. மனுஷனால் இது கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே அற்புதம் வேணுமோ அது எல்லாமே மாற்றி தர தேவனால் கூடும். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கெஞ்சி கேளுங்க. அப்பா, இந்த மாசத்துல நான் இதைத்தான்ப்பா நான் யோசிக்கிறேன், என் இதயத்துக்குள்ள இந்த பாரம் இருக்குப்பா, ஒரு மனுஷனால கூடாதப்பா, ஆனா தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லிருக்கீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணுமா, அவருடைய சமூகத்துல கெஞ்சி கேளுங்க. அவருடைய வல்லமையினால நிரப்பப்படணுமா, கனிகளினால நிரப்பப்படணுமா, வரங்களினால் நிரப்பப்படணுமா, அவருடைய சமூகத்துல கெஞ்சி கேளுங்க. மனுஷனால கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணுமா, உங்க கணவர் ரட்சிக்கப்படணுமா, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா, உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், தேவனோட சமூகத்துல கெஞ்சி கேளுங்க. அப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். மனுஷனால கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாம், அந்த வேர்டு எல்லாம் டோட்டல் அந்த ஒரு வேர்ட்ல அடங்கியிருக்கு. எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இத்தனை வருஷம் புலம்புறீங்களோ, இந்த மாசத்துல கேளுங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. என் வாழ்க்கை எல்லாம் கூடணும்பா. அப்படி கேட்பீங்களா? இன்னும் நிறைய காரியம் இருக்கு, சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப மாசம் ஆச்சு, சர்ச்சைக்கு போகாம இருக்கிறீங்க. நான் சர்ச்சைக்கு போய் என்ன செய்ய? அவிசுவாசமான காரியங்கள். இன்னைக்கு 1ஆம் தேதி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சர்ச்சைக்கு கிளம்பி போங்க, சர்ச்சைக்கு நீங்க கிளம்பி போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என்னோட வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா? கிடையாது. மனுஷனால கூடாத காரியம் தான், தேவனால் எல்லாம் கூடும். நீங்க முதல்ல சர்ச்சில் ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணித்து தாழ்த்துங்க. அவிசுவாசம் எல்லாம் வெளியில போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவையில்லா எல்லா அவிசுவாசமெல்லாம் வெளியில போட்டு. சில குடும்பத்துல அவிசுவாச நிமித்தமா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்க. அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். மனுஷனால கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம எல்லாரும் நிறைய காரியங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஒருமனப்பட்டு கேளுங்க. எந்தெந்த காரியத்திலே தடை இருக்கோ அந்த தடைகள் விலகி போகும். தேவனால் எல்லாம் கூடும். சில குடும்பத்துல வீடு கட்ட முடியாத அளவுக்கு தடை, வாழ்க்கையில திருமண தடை, நிறைய காரியத்துல தடை தடை தடை. அந்த எல்லா தடைகள்லாம் மாறும். மனுஷனால கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. கேட்பீங்களா? அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து கெஞ்சி கேட்பீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தொடுவார். சேனைகளின் கர்த்தர் உங்களை தொடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம் எல்லாம் மாறிடும். தலைமுறை சாபம் எல்லாம் நீங்கிடும். கேளுங்க,
தேவனால் எல்லாம் கூடும் என்று அப்பா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த மாசத்திலே என்னோட வாழ்க்கையில நிறைவேறணும், 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 நிறைவேறணும் என்று எல்லாரும் கேட்பீங்களா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போடுங்க. எந்தெந்த சூழ்நிலையும் சரி, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு அர்ப்பணிப்பீங்களா? கேட்பீங்களா? தேவனால் எல்லாம் கூடும் என்று அப்பா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணுப்பா, என் குடும்பத்துல நிறைவேறணுப்பா, என் வியாபாரத்துல நிறைவேறணுப்பா, என் வாழ்க்கையில இந்தந்த பகுதியில நிறைவேறும் சொல்லி கேட்பீங்களா? எல்லாரும் ஒருமனப்பட்டு தாழ்த்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. அப்பா, புதிய மாசத்தை காண கிருபைக்கா நன்றிப்பா. அப்பா, அந்த 9ஆம் மாசத்திலே உங்க பிள்ளைகளோட திட்டமாக பேசின கிருபைக்கா நன்றிப்பா. தேவனால் எல்லாம் கூடும்பா, தேவனால் எல்லாம் கூடும்பா, தேவனால் எல்லாம் கூடும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கடந்து செல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாசத்திலே உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் திட்டமா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலே அப்போ அதிகால வேளையிலே தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இந்த மாசத்திலே உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சகலவற்றிலும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதபடியிலே கெஞ்சி நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ராஜா. ஒருமனப்பட்டு தாழ்த்தி கேட்கிறோம்ப்பா. சில குடும்பத்துல எல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உள்ளத்துல வேதனை, துக்கம், ஒடுக்கப்பட்ட நிலைமை, இக்கட்டான சூழ்நிலை. ஒவ்வொரு மாசமும் நான் இப்படிதானே கடந்து வரேன். இந்த மாசத்துல என்னோட வாழ்க்கையில உபத்திரம் எல்லாம் மாறிடுமா, பிரச்சனை எல்லாம் மாறிடுமா, பாடுகள் எல்லாம் மாறிடுமா, நான் பல காரியத்திலே வேதனையோடு சஞ்சலத்தோடு நான் வாழ்கிறேனே, எனக்கு இந்த துக்கம் எப்பொழுதும் மாறும் என்று சில குடும்பத்துல நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. பல தேவைகளோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில நிறைய காரியத்துல தட்டுப்பாடுகள், நிறைய காரியத்துல குறை. அப்பா, அந்த எல்லாவற்றையும் நிறைவாக்குற ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. நிறைவாக அப்பா ஆசீர்வதிக்கணும்ப்பா. இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்களோ, எந்தெந்த காரியத்திலே பாவம் இருந்துச்சோ, எந்தெந்த காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா துணிகரமாக கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல போயிருந்தாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா, ஆசீர்வதிக்கதானப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்க அப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் பல்லுகி பெருக வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பல்லுகி பெருக வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அப்பா அந்த மாசத்துல ஆசீர்வதிக்கின்ற ராஜா. அப்பா, 1ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அப்பா, விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பம் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வேதவசன்படி இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல காரியத்திலும் செழிப்பை கட்டளையிட்டு உங்க பிள்ளைகளை திருப்தியாக ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே அதிகாலை வேளையில பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள சொல்லி அப்பா புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்க ராஜா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் கொடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. அப்பா, பரிசுத்தாவியால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவங்க இருதயத்தை அப்பா விசேஷமா கர்த்தர் தொடுங்க ராஜா. அவங்க இருதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி சுகமாக தங்கியிருக்கட்டும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மாசத்துல எல்லா காரியத்திலும் சுகமாக தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய வல்லமை உள்ள கரம் உங்க பிள்ளை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் விசேஷமா நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் கடந்து செல்ற ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்களோ எல்லா பாரத்தையும்
பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், விசேஷமா கற்பத்தின் ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள் ராஜா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறவங்களோ ராஜரீக அபிஷேகம் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. எங்களை ராஜாக்களுமாக ஆசாரியருமாக அபிஷேகம் பண்ண கிருபைக்காக நன்றி. உம்முடைய பாதங்களை தாழ்த்திடும் ராஜா. சில குடும்பத்திலே தாழ்த்துறவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் ராஜா, வெண் வஸ்திரத்தை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே கர்த்தர் என்னை சந்திக்க வேண்டும் என்று அப்பா ஜெபிக்கிறாங்க ராஜா. அவங்க இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மாசத்துல என்ன தேவைகளோடு இருக்காங்களோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செழிப்பை கட்டளிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க ராஜா. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், எல்லா உபத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைசர், எல்லா பொல்லாத வலுசற்பதுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா மாற வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு பிரியமான பிள்ளையா வாழ வேண்டும். பிதாவின் சுத்தம் செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். பரிசுத்தமாவால் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய அர்ப்பணிக்கும் ராஜா. இடைவிடாமல் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கும் ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமா வாழ அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கும் ராஜா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு தரப்புல நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பமும் விசேஷமா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அந்த ஒரு ஆத்தும பாரத்தை தாங்க ராஜா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல பொருத்தனை பண்ணிருக்காங்களோ அந்த பொருத்தனை தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து அப்பா நிறைவேற்ற கத்த கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வருஷத்துல முழு பைபிள் வாசித்து முடிக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. இரவும் பகலுமா ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அப்பா உம்முடைய அக்கினியால நிரப்பி ஆசுறீங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆசுறீங்க. பரிசுத்தத்தால் நிரப்பி ஆசுறீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல குடும்பம் சம்பூர்ணமாக பல்கி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திருப்தியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் ராஜா. லீது நிஷாத நமலஹரது ரபு ஷத நிமலஹந்த ரபலஹரது. என் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமா இருக்கு, என் வாழ்க்கை செழிப்பா மாறுமா என்று கேட்கிற சகோதரியே, சகோதரியே, இதோ கர்த்தர் இந்த நாளில் உன்னை தொட்டு விட்டார். உன் வாழ்க்கைக்கு தரித்திரம், பஞ்சம் எல்லாம் விலகிறது. கர்த்தர் உன்னை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். ரேபா லப ருகோ ருபா லஹரது ரபோதுஹா லபௌரதன ஷந்த லபலஹரது ரேபா லபலப லஹோரப லஹரப லஹரது ரஹதன மா லஹரது லபலஹரது ரபோ ஷகதன மா லஹரது நமலஹரது ரேபா லபலப லபலப ஷவலப லபலஹரது ரஹது லபலஹரது நமலஹரது ரமலஹாதன மா லரதன மா லரது லபலா ரபோ ஷவலப லஹரது ரேஹா லபோ ரஹாதன மலஹரது ரஹதனி மே சேதனி மா லரபு ஷவதன மா லரது ஷீஹாபா லஹோ ரபலஹரது ரஹதன மா லஹரதனி மா லஹரப லஹரது ஷீபா பாபா பாதுன மலஹந்தன மலஹரது ரஹது லபல ஹஸ்பி லஹா லபலஹரது ஷீபா பாபா பாஹது லபலஹரதன மலஹரதன மரக்கந்து ரபலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு கொடுக்க கிருபைக்கா நன்றி ராஜா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி ராஜா. அக்கினி அபிஷேகம் நிரப்புற கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய வல்லமையால் நிரப்புற கிருபைக்கா நன்றி ராஜா. ரேபா லபா ரபு ஷபது ரபல ஹது ரபலா ரேகா தலபல ஹர ஷகது ரபலா ரபது ஹபல ஹர தேனி மேசெத் நீ மலபரது ஷிபா பாபா துன மல்ல ஹந்த டனம ரக்கரது ராக்கா ரஷத நீ மரக்கந்து ரபலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திரோம் ராஜா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவெல்லாம் தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ராஜா. எங்க கண்கள்ல ஒரு கழிக்கும் போடுங்கப்பா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலையடைங்க ராஜா. எங்களுடைய சிந்தனைக்குள்ளே அப்பா தேவையில்லா எண்ணங்கள் வரக்கூடாதுப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட நினைவுபட்டும். எங்க இருதய நினைவுக்குள்ளே பழைய நினைவுகள் எதுவும் வரக்கூடாதுப்பா. அப்பா தேவையில்லாத குற்ற உணர்ச்சி எதுவும் வரக்கூடாது. எங்க இருதய நினைவு ஃபுல்லா அப்பா தேவனை துதிக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. எங்க இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் வர்றதுக்கு தடையா இருக்கிற தேவையில்லாம அப்பா இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள், அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் எல்லாவற்றையும் நீக்கி எங்க இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் வாங்க ராஜா.
இந்த மாசத்திலே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்க புறப்பட்டு போகக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமில்லாமல் நாங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுப்பா. தேவையில்லாம செல்போன் கூட அப்போ உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் நாங்க ஈடுபடக்கூடாதுப்பா. எங்களுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த மாசத்துக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் அப்பா சேனல் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த மாசத்திலே என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ, நிறைய குடும்பத்துல குழுக்களை பணம் அடைக்கணும். சில குடும்பத்துல பேங்க் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, அப்பா விவசாய லோன் இருக்கு. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நிறைய காரியங்களுக்காக, ஃபேமிலிக்காக, அப்பா இன்னுமா ஸ்கூல் ஃபீஸ்க்காக, காலேஜ் ஃபீஸ்க்காக சில குடும்பத்திலே பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, வீடு கட்டுறதுக்காக. அப்பா சில குடும்பத்துல கைமாத்து வாங்கியிருக்காங்க, திருமண காரியத்துக்கு வாங்கியிருக்காங்க. நிறைய லோன் போயிட்டு இருக்கு. பல தேவைகள் இருக்குப்பா. எல்லா குடும்பத்தோட சூழ்நிலையும் கர்த்தர் அறிவீங்க ராஜா. நாங்க எந்த சூழ்நிலை உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கர்த்தர் அறிவீங்கப்பா. அந்த குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் உயர்த்த வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்தின்படி இந்த மாசத்துல எந்தெந்த காரியத்துக்காக உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபிங்களோ அந்த உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். மனுஷனால கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய கரத்திலே தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியவர் வரை விசேஷமா கர்த்தர் அக்னி அபிஷேகம் நடப்பு ராஜா. இந்த மாசத்திலே முழுவதும் ஓடக்கூடிய கிருபை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் தேவையுள்ள சகல காரியத்திலுமே ஒரு ஆரோக்கியம், ஒரு பலன், புது ஆரோக்கியம், மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகளோட கூட தங்கிரு ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோங்களோ விசேஷமாக காண்டாமிருத்தது பலனை தங்க ராஜா. அப்பா கழுகளை போல சட்டிலை விரித்து எழும்ப வேண்டும் கிருபை செய்யுங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளே என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும், எல்லா குடும்பத்தையும், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துங்க. விசேஷமாக இரவும் பகலுமாக எத்தனையோ அப்பா வருஷமாக தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமாக தொடர்ந்து இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்துடைய தேவையில கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்ணி அப்பா தினம்தோறும் ஜெபித்து கொண்டிருக்காங்க, தாங்கி கொண்டிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவனுடைய உள்ளத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்திலும் அர்ப்பணிக்கும் ராஜா. வியாதியிலே படுத்த படுக்கையிலே, ஹாஸ்பிட்டல்ல, மரண தருவாயிலே, சில குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம இருக்கு, சில குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல சொரியஸ் வியாதி, சில குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் சரீரத்துல பல பலவீனம் இருக்கு, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கு, ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, இன்பெட்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா நிறைய குடும்பத்திலே சரீரத்துல பல இடத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே அப்ப சரீரத்துல வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல். எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு சரீரத்துல பலவீனத்தோட வயசான நிலைமையில ஜெபிக்கிறாங்களோ, மரண தருவாயில் ஜெபிக்கலாம், அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனடியா சந்தித்து அப்ப பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ், எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த மாசத்துல யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, தாழ்த்துறாங்களோ, அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டு. அந்த எல்லா குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க ராஜா. காலை வேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. இந்த மாசம் முழுவதும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல அப்பா சர்ச்சைக்கு புறப்படுறாங்க ராஜா. குடும்பமாக புறப்பட்டு போய் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய விசேஷமா சகல காத்து இந்த மாசத்துல கற்றுக் கொடுத்து ஆசிரிக்க வேண்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல நிறைய உபத்திரங்கள், மனுஷனாலே கூட தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா விசேஷம் அந்த மாசத்துல கர்த்தரை நம்பி அப்பா யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. இந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல நிறைய கஷ்டப்படுறாங்கப்பா. அதுக்குள்ள எல்லா காரியத்தையும்
காரியத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. மனுஷனால கூடாதுதான்ப்பா, தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரே ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த மாசத்துல யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பம், எல்லா குடும்பமும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குடும்பத்திலே கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கற்பத்துணி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க ராஜா. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்க ராஜா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க, தாய் மூலியமா மீட்டெடுங்க. சில குடும்பத்திலே அப்பா காலையில் இணைந்திருக்காங்க, திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா கையில காசு இல்லை, பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. மனுஷனால கூடாதுப்பா, தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் மணவாளனை அழைத்து கொண்டோம், மணவாட்டி அழைத்து கொண்டோம், நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்பா எத்தனையோ காரியத்தை நிமித்தமா பேசி பார்த்தாங்க, ஆனா இறங்கல. தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே பண தேவை, இந்த மாசத்துல வீடு கட்டுறதுக்காக சில குடும்பத்திலே பல காரியங்கள் ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்து உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல செழிப்பை கட்டுடுங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புது அபிஷேகம், புது வல்லமை, புது கிருபை, உங்களுடைய பிரசன்னம் எல்லா குடும்பத்துக்குள்ள இறங்கி வரட்டும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்க, அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறானோ அந்த இடத்துக்குள்ள அப்பா உம்முடைய வல்லம் இறங்கி வரட்டும் ராஜா. உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் ராஜா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் இயேசு நாமத்தை செழிப்பா மாறும் ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகலமும் சம்பூர்ணமாக பள்ளிக்கு பெருக உங்களுடைய கரத்திலே தாழ்த்து ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எந்தெந்த குடும்பம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள், முதியோர், தாய்மார்கள், சகோதரிமார்கள், எல்லாரும் தகப்பன்மார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மாசத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்கணும்பா. என்னோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே அப்போ வியாபாரத்தில் இருக்காங்களோ, கம்பெனி வைத்திருக்காங்களோ, சிறுதொழில் பார்க்குறாங்களோ, விவசாயம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் டீச்சர் ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட இருந்து இந்த மாசத்துல சகல காரியத்திலையும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகல காரியத்திலையும் கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிக்கின்ற ராஜா. மனுஷனால கூடாத காரியம் தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா, சில குடும்பத்துல ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு உங்க பிள்ளைகள் தரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் எந்த இடத்துல எந்த சூழல் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து சகல காரியத்திலையும் பாதுகாத்து ராஜா. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மையப்படும் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல அப்பா முதியோர் இடத்துல இருக்காங்க, அப்பா பிள்ளைகள் பார்க்க வரல ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் பேசுங்க. அப்பா அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க ராஜா. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜெபினாலோ தேவ ஞானத்தினால தேவ புத்தினால நிரப்பு ராஜா. சில குடும்பத்துல ஜெபிக்க ஆசைப்படுறாங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. வேதத்தை தியானின்னு சொல்லி கேட்கறாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. இந்த மாசத்துல அப்பா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகலமும் செழிப்பாக எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்த முடியும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்து குடும்பமா புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்திடும். தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம்படி இந்த மாசத்துல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியர்களையும் உங்களுடைய சகல காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.